அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா படைத்திருக்கின்ற படைப்பினங்களில் பறவை இனங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அதில் இன்று மரங்கொத்தி பறவையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். மரங்கொத்தி பறவை என்பது மரங்களில் கொத்தி பொந்துகளை அமைத்துக் கொண்டு கூடுகளை அமைத்துக் கொள்கின்ற ஒரு பறவையாக இருக்கு. இந்த பறவைகள் தங்களுடைய அலகுகளாலேயே மரங்களை கொத்தி கொத்தி தங்களுடைய வீடுகளை அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. தங்களுடைய அலகுகளால் அது மரங்களை எவ்வளவு வேகமாக கொத்துகிறது என்று சொன்னால், மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிக வேகமாக மரத்துல கொத்தக்கூடியதாக இருக்குது என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுறான். எவ்வளவு வேகமாக கொத்துது பாருங்க. உண்மையிலேயே இந்த வேகத்துல அந்த பறவை கொத்தும் என்று சொன்னால், தொடர்ந்து அதே மாதிரி எல்லா நேரத்திலும் அடிக்கடி எல்லா மரங்கள்லயும் போய் மாறி மாறி அது கொத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? பொதுவாக நம்மளே இப்போ நம்ம தலைய தொடர்ந்து தலையாட்டிட்டே இருந்தா என்ன ஆகும்? நமக்கே ஒரு விதமாக மூளை ஒரு இது மாதிரி ஆன மாதிரி மயக்கம் வந்து கீழே விழுந்துடும். அல்லது இப்போ உதாரணமா ஒரு பொருளை சுத்தில தட்டிகிட்டே இருக்கிறோம், என்ன ஆகும்? ரொம்ப நேரம் தட்டிகிட்டே இருக்கும்போது ஆணி சவுத்துல இறங்கல, தட்ட என்ன ஆகும்? சுத்தியில் இருக்கக்கூடிய அந்த கட்டை திடீர்னு கரண்டு விழுகும். ஒரு மம்முட்டியை கீழே வச்சு பூமியில தட்டிகிட்டே இருக்கிறோம், என்ன ஆயிடும்? மம்முட்டியில் உள்ள கட்டை தனியா கலந்துட்டு வந்துடும். சாதாரண எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது கிரிப்பா இருக்குதுன்னு நினைச்சாலும் அது தொடர்படியாக தட்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடும்? அதோட பிடிமானங்கள்ல அதனுடைய நெட்டுல ஒரு லூசுத்தன்மை கிடைக்கும். இந்த மாதிரி இருக்க ஒரு மரம் எவ்வளவு கடினமாக இருக்கும். அந்த மரத்துல தன்னுடைய அலகுகளால் ஒரு பறவை மரத்தை கொத்துது அப்படின்னா எவ்வளவு வேகமாக வேற கொத்துது. 40 கிலோமீட்டர் வேகத்துல அது கொத்துது அப்படின்னா எவ்வளவு பாதிப்பு அது அடைஞ்சிருக்கணும். கொத்திய கொஞ்ச நேரத்துல அது மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கணும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நிலைமையில அந்த பறவைகளுக்கு அல்லாஹ் ஆக்கல. மாறாக அதுல பறவையினுடைய தலையில ஒரு பூட்டு மாதிரியான ஒரு கெட்டித்தன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தலையில கொடுத்திருக்கிறான். எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத விதத்துல அந்த அலகுகள் கூட உடைஞ்சு விடாத அளவுக்கு ரொம்ப திடகாத்திரமான நல்ல கனமானதாக அந்த அலகுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அந்த பறவையினுடைய மூளை பாதிச்சிடாம இருக்கிறதுக்காக கொத்த கொத்த தொடர்ந்து கொத்திக்கிட்டே இருக்குது. அது வேகமாக கொத்தும் போது தலை என்ன ஆகும்? தலையில இருக்கக்கூடிய மூளை அப்படியே கலங்கி போயிட்டு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி தலையில இருக்கக்கூடிய அந்த மூளை என்ன ஆகும்னா அப்படியே துடிக்கும். ஆனால் இந்த தலையினுடைய பின்பகுதியில் இருக்கின்ற அந்த மண்டையோடு மிக எப்படி இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அழகு எவ்வளோ திடகாத்திரமா இருக்குதோ, எந்த தடிப்பத்தில் இருக்குதோ அதே மாதிரி தடிப்பத்தில் அல்லாஹ் என்ன செய்ய அந்த மூளைக்கு பின்னாடி உள்ள அந்த மண்டைய அந்த பறவைக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதனால அந்த மூளை வெளியே வராத அளவுக்கு மூளை பத்திரமாக என்ன செய்யுது, அது பாதுகாக்கக்கூடியதாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதை எழுதுகிற குறிப்பிடுகிற விஞ்ஞானிகள் எல்லாம் இயற்கை என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்றான். இப்ப நம்ம அதை என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹுடைய சிந்தனையின் பக்கம் நம்ம கவனத்தை திருப்பி அதை அல்லாஹ் படைத்திருப்பதை அல்லாஹ் படைக்காமல் அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் என்ன செய்யாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் அந்த பறவைகளுக்கு கிடைக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அளவுக்கு மூளைக்கு பாதிப்பு வராத விதத்துல அந்த மண்டை ஓடுகளை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து கொத்தறனால மயக்கம் போட்டு விலகாம எந்த விதமான ஆபத்து பாதிப்புகள் வராத அளவுக்கு சாதாரணமாக அது அந்த மரத்தை கொத்திட்டு நல்ல முறையில் அது உள்ள போய் உட்கார்ற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பறவைக்கு அல்லாஹ் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த பறவையினுடைய கீழ்வாயுடைய அந்த கீழ் அலகுடைய ஓரத்துல ஒரு சதைப்பகுதி இருக்கு. அந்த சதைப்பகுதி கூட
எப்படி ஒரு இடி தாங்கக்கூடிய இடிதாங்கின்னு சொல்லுவாங்களே இல்லையா, அந்த இடிதாங்கி போன்ற மாதிரி அந்த அதிர்வுகளை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பறவை கொடுத்திருக்கிறான். அந்த அலகுகளால கொத்த 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 ஒரு அதிர்வு ஏற்படுதுங்களா இல்லையா, அந்த அதிர்வுடைய நேரத்துல அலகுகளுக்கு அடுத்திருக்கின்ற சதை பகுதிகள் கூட பிஞ்சு விடாமல் நல்ல கெட்டித்தன்மையோடு அது என்ன செய்யுது, அப்படியே இறுக்கமாக அந்த அலகுகள் மட்டும் அந்த மரத்துல கொத்துற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கான். சுப்ஹானல்லாஹ். இந்த மரகொத்தி பறவைகள் மரங்களை என்ன செய்தான், பாதுகாக்குதான். நம்ம என்ன நினைப்போம், மரங்கள்ல கொத்தி ஒரு தொலையிட்டுறதுனால குறைவை ஏற்படுத்திருச்சு, மரத்துல சேதத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு நம்முடைய பார்வையில தெரியுது. உண்மையிலேயே மரங்கொத்து பறவைகள் மரத்துல சேதத்தை ஏற்படுத்துதா அல்லது மரங்களை பாதுகாக்குதா அப்படின்ற எண்ணத்துல நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், உண்மையிலேயே மழை பூமிக்கு வர வேண்டும் என்று சொன்னால், மழை பூமிக்கு தேவை என்று சொன்னால் மரங்களை வளருங்க என்பதாக விஞ்ஞானிகள் குறிப்பிடுறாங்க. அரசாங்கம் மரங்களை வளர்ப்பதற்காக நிறைய திட்டங்களை ஏற்படுத்தி மரங்களை வளர்க்க வலியுறுத்தி இருக்கிறது. அப்படிலாம் இருக்க அந்த மரங்களை பூச்சிகள், வண்டுகள் போன்ற இனங்கள் எல்லாம் என்ன செய்யுது, அந்த மரங்கள்ல பட்டு போகிற அளவுக்கு மரங்களை வீணாக்குது. மரங்களை பட்டு போகிற அளவுக்கு மாற்றி விடுகிற அந்த வண்டுகளை, பூச்சிகளை எல்லாம் இந்த மரங்கொத்தி பறவைகள் சாப்பிட்டு விடுமா. இன்னும் சொல்ல போனால் அந்த மரங்களை கொத்தும் போது எந்த அளவுக்கு மரத்தை கொத்துதோ அந்த மரத்துக்கு உள்ள இருக்கிற புழு பூச்சிகள் முதற்கொண்டு அந்த பறவைகள் உணவாக சாப்பிட்டு கொள்ளுவான். சுப்ஹானல்லாஹ். அந்த மரங்களை கொத்தி கொத்தி இது என்ன செய்து மற்ற பூச்சி இனங்கள் வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா இது கொத்துற வேகத்துல அந்த பூச்சிகள் எல்லாம் அந்த மரங்கள் வீணாகி விடாமல் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யும், இந்த அதிர்வுல அந்த இடத்த விட்டு காலி ஆயிடும், கீழே விழுந்துரும், போயிடும். அப்ப மரங்கள் எந்த விதமான சேதம் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை தான் இந்த மரங்கொத்தி பறவைகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதாக விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுறாங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு தோதுவான உடல் அமைப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பறவைக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகள், எத்தனை பறவைகள் இருக்கிறதோ அந்த பறவை இனங்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா கால்கள்ல பின்னோக்கி இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு காலும் ஒரு விரலும், முன்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு 3 விரல்களும் என்ன செய்யுமா, எல்லா பறவைகளுக்கும் இருக்கும். ஆனா மரங்கொத்தி பறவை எப்படி இப்படி நின்று இருக்காது, இந்த சைட்ல நின்றுட்டு அந்த மரத்தை கொத்தும். இப்ப அது கிரிப்பா மரத்தை பிடிச்சி நிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா வேற எந்த பறவைக்கு இல்லாத விதத்துல 2 கால பின்னோக்கியும் 2 கால் முன்னோக்கி இருக்கக்கூடிய நிலைமையில அப்படி கிரிப்பா பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரங்கொத்தி பறவைக்கு அல்லாஹ் தஆலா நீளமான நகங்களையும் கொடுத்து அது கிரிப்பா பிடிக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த மரங்கொத்தி பறவைக்கு அல்லாஹ் கால்களை கொடுத்திருக்கிறான். இப்ப நம்ம நிறைய பார்த்திருக்கோம், இந்த மரங்களை அது ஓட்ட போடும் போது என்ன ஆகும், அந்த மரத்துடைய துகள்கள், தூசியில என்ன செய்யும், பறந்து வெளியே வரும். அந்த மரங்கொத்தி பறவையினுடைய அந்த வாய் அந்த அலகுக்கும் பக்கத்துல ஒட்டி தான் மூக்கு இருக்கும். அப்ப அது மரத்துல துளையிடும் போது மூக்குக்குள்ளார தூசி உள்ள போக ஆரம்பிச்சு அது மூச்சு திணறல், நுரையீரல் பாதிப்பு, இந்த மாதிரி நோய்கள்லாம் என்ன செய்யும், வரும். அப்படிப்பட்ட அந்த நோய் வராம இருக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா அந்த பறவைக்கு எப்படி மூக்கை கொடுத்துருக்கான் அப்படின்னா, சின்னதா துவாரம், பெரிய அலகுக்கு கீழே சின்னதா மூக்கு, கொஞ்சம் நீளமாக அந்த மூக்கு கொடுத்து அந்த மூக்கை சுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அந்த அதிகப்படியான அந்த சிறகுகளை அல்லாஹ் கொடுத்து அந்த மூக்கை மறைக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அந்த மரத்தை கொத்தும் போது எவ்வளவு வேகமா கொத்துது, அந்த தூள் எல்லாம் உடஞ்சி விழுகும் போது அந்த தூசி மூக்குக்குள்ள போயிடாம இருக்கிறதுக்காக ஏராளமான சிறகுகளை வச்சு அல்லாஹ் அதை மூக்கை மறைச்சு பாதுகாக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு இராணுவ ஒரு பாதுகாப்போடு அல்லாஹ் தஆலா அந்த மரங்கொத்தி பறவைக்கான ஏற்பாடுகளை, உடல் அமைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒரு
மரத்தை பலகைகளை சரியான முறையில வீடுகளுக்கு தேவையான எல்லா பொருட்களையாக கதவு ஜன்னல் இந்த மாதிரி செய்யக்கூடிய தச்சர்கள் என்ன செய்வாங்க, அந்த மரத்தை சரியான முறையில செதுக்குவதற்காக வேண்டி பலவிதமான கருவிகள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு விதமாக அதை செதுக்குவதற்காக பல்வேறு கருவிகளை கொண்டு செதுக்கி அதை அழகுபடுத்துவாங்க, முறைப்படுத்துவாங்க. ஆனால் இந்த மரங்கொத்தி பறவை எந்த விதமான அதிகப்படியான கருவிகள் எல்லாம் இல்லாம ஒரே ஒரு அழகு என்ற இந்த கருவியை கொண்டு என்ன செய்து அந்த மரத்தை கொத்தி, அந்த தச்சர்கள் எந்த அளவுக்கு மரத்துல வேலைப்பாடுகள் செய்வாங்களோ அதை விட மிக வேகமாக செயல்பட்டு மிக எளிமையான முறையில என்ன செஞ்சிருக்குன்னா அந்த மரத்துல அழகான முறையில ஒரு துளையிட்டு அது தனக்குரிய ஒரு கூட்டை அதுக்குள்ளார அமைச்சு கொள்ளுகிறது என்பதாக நாம் இந்த மரங்கொத்தி பறவையுடைய விஷயத்துல நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் இந்த மரங்கொத்தி பறவையினுடைய இன்னும் சில தகவல்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு மரத்தையே துளையிடுகின்ற ஒரு ஆற்றலை கொடுத்தது யார்? இந்த பறவைக்கு, ஒரு சிறிய பறவை இனத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரங்களை கொத்தி துளையிடுகின்ற ஒரு அளவுக்கான ஆற்றலையும் அதை நேர்த்தியாக மிக அழகான முறையிலே எளிமையான முறையிலே கொத்துகின்ற அளவிற்கு துளையிடுகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தது யாரு? அது நம்மையும் அந்த பறவை இனத்தையும் இந்த உலக அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்தரப்பாகிய அல்லாஹுவால் தான், அல்லாஹுவாகத்தான் இருக்கிறான் என்பதாக நாம் உறுதியோடு நம்புவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கின்ற படைப்பாற்றல்கள் படைப்பினங்கள் அனைத்தையும் நம்ம சிந்தித்து பார்த்து அவருடைய அந்த படைப்பாற்றலை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹுடைய படைப்பாற்றலை நிரூபிக்கின்ற எத்தனையோ படைப்பினங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய படைப்பினங்களை சிந்திக்கின்ற அந்த நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.